ஆத்தாடி ஆத்தா. ஹலோ ஹலோ. என்ன தம்பி அப்பா என்னப்பா மைனா என்ன அம்மா நீ பேசுறதுலாம் சரித்தேன். என் சட்டியை போட்டு வந்தியா? உங்க 4 பேர் வணக்கங்க. வணக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ நல்லா இருக்கம்மா. நீண்ட நீண்ட தூரம் நல்ல அருமையா இருக்கான். கோபியனே எப்படின்னா இருக்கீங்க? அம்மா உனக்கு அண்ணனா? ஆல்ரவுண்டனே எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனா கோபியனே என்னை ஒரு பொருள் மட்டும் விடவே விடாதுனே. என்னம்மா? நான் எங்கே போனாலும் துரத்தி வருது. என்ன பொருளுமா? அதெல்லாம் ஒரு பொருள் தான். என்ன பொருள்? என்ன ஒரு நாள் பூயாச்சு விட்டேன். அதுல என்ன ஒரு வர்றதுல. சரி சரிங்க வந்தோமா அம்மா போட்டோமா போட்டோமா சுள்ளுன்னு சுருக்குன்னு போனோமா. ஆமா அப்ப இருக்கணும். ஆமாம்மா. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். வேணுமா நெல்லிக்கா வேணுமா நெல்லிக்கா வேணுமா மாக்கா வேணுமா இஞ்சி அவக்கா போட்டு ஒரு காய தட்டு காதையா எனக்கிட வந்து கொண்டு பாரு. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். இல்ல இவர் எப்படி வாசிக்கிறான்னு கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். ஓ பண்ணி ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஒரு காயா நான் இருக்கேன். இது உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னது? பூரா சின்ன பையங்களா இருக்குமா? என்ன சின்னமா? பூராமே சின்ன ஜெருசு பாவம் பார்த்து வாமா மனசு வை. ஆமா ஆமா ஏதோ எங்கனால முடிஞ்ச வரைக்கும். என்னது உங்களால முடிஞ்ச? ஆட்டோக்கு தகுந்த மாதிரி போடுறாங்களே. அப்ப கொஞ்சம் போடணும். எல்லாரும் அள்ளி போடு. அள்ளி போடுவா. ஆமா எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏ ஆத்தா ஆத்தரமா வரியா
ஆமாம்மா இழுத்து போட்டால் தான் நல்லா இருக்கு. இழுத்தா? இழுத்து நைவா. இழுத்து நைவா. இந்த போர்டு போட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் வந்தீங்கன்னா சேர்ந்து ஆடலாம், ஜாலியா இருக்கும். புலைப்படி சேர்ந்த பாசத்தை என்று மறுவது பாசத்துறை அண்ணன் அவர்கள் பிறங்குமடியில் டான்ஸராக நடிக்கும் சகோதரி அவர்களுக்கு 50 ரூபா, எனக்கு 50 ரூபா. துளார் பாசத்துறை அண்ணன் அவர்களுக்கு நன்றி 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 வணக்கம். எனது ஆட்டத்தை பாராட்ட அன்பளிப்பு ரூபாய் 50 அளித்த ஆசை அத்தன் மதிய செல்வம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்படிக்கு காட்டுப்பட்டி மதிய செல்வம். நன்றி நன்றி கிடந்த வணக்கம். அப்படி இப்போ உங்ககிட்ட வரலான்னு இருக்கு. என்கிட்ட வரும்போது நல்லா கலகலன்னு வரணும். கலகலன்னு வரணும். கொஞ்சம் லூஸ் பண்ணி வாமா பின்னாடி. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லிவிட்டு குத்தாம தாமோரிகளே ராசாவே ராசாவே அடியே என்னத்தே அச்சா குத்துறேன் குத்துறேன்னு சொல்லிவிட்டு குத்தாம தாமோரிகளே ராசாவே ராசாவே என்னத்தே அடியே என்னத்தே ஆத்தாடி. இதுக்கு மேல குத்துனா அவர் சேர்ந்துருவாரு. எனக்கு சைடில் பிடிக்காதும்மா. வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு குத்தாம தாமோரிகளே மச்சானே மச்சானே அடி என்னத்தே அடியே என்னத்தே வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு குத்தாம தாமோரிகளே ராசாவே ஓஹோ ராசாவே அடி என்னத்தே அடியே ராசாத்தி டேய் 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 சலக் டேய் 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 டேய்
ஆட்டோன்னு காட்ட தான் போகல. ஆமா. போகலன்னா அவருக்கு என்ன ஆகும்? என்னம்மாகும்? எல்லாம் ஆகும். ஏன் அம்மாம்மா அதனால அப்பளார் பிடிச்சி தொங்க விட்டுட்டு இருக்காருமா. அவர் காட்டுறேன்னு சொல்லியாச்சு, காட்டியே ஆகணும். வாமா சல்லுன்னு வாமா. கட்டுறேன் கட்டுறேன்னு என்னத்தே அடியே என்னத்தே. ஓஹோ ஆமா ராசாவே ஏ ராசாவே. காலக்காரருமா சின்ன பையன் காலேஜ் போகிற அப்படியே பார்த்து போ. அப்படியா? ஆமாம் ஆமாம் போட்டா போச்சு. ஆமாம் காலேஜ் போகிற அப்படி பார்த்தா வேற பயமா இருக்குங்க. சின்ன பையன் பயப்படாது. சின்ன பையங்கிறனால தான் பயமா இருக்கு. அப்படியா? அதெல்லாம் தம்பி நல்ல பையன். ஏ மச்சான பாத்தீங்களா? ஓஹோ நாங்கள் ஓஹோ போனேனா அவர் கால உமர் பிடிச்சே செத்து போயிடுவார். என்னத்தம்மா சொல்ற? அக்காவுக்கு எல்லாம் கை தட்டுங்க. எல்லாம் கை தட்டுங்க. நம்ம செட்டு போகிற கை தட்டு கை தட்டு. அருமை 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 அருமை. வானே வானே. ஏய் வந்தோன்னே என்னையா நம்ம பெரிய சென்டா பிரஸ் ஆலை சைஸை மதியா காஞ்சனா காஞ்சனாவா? ஏ உனக்கு காஞ்சனா ஞாபகம் வந்துச்சு? அது ரெண்டு பழனிமலைக்கு போயிருச்சு. சரி நம்ம வெள்ளை புண்டை வெள்ளை புண்டை வெள்ளை புண்டை வெள்ளை புண்டுமா மரியாதை பேசுனா என்ன ஏன் என்ன வெள்ளையா இருந்த ஒரு 5 கிலோ கொடுன்னு. நானும் ஒரு 15 நாடு சுத்திருக்கேன். நான் எத்தனையோ நாடு போயிருக்கேன். இந்த வியாபாரம் தானே நான் புதுசாக கேள்விப்படுறேன். நீ காலையிலே சொல்லும் போது வியாபாரம் பார்க்கறதுக்கு நாடி சாகரம் கேட்ட கேள்விக்கு வெள்ளை புண்டை வியாபாரம். ஐயோ மெதுவா மெதுவா. ஏ ரொம்ப அழகா இருக்கியா? இல்ல பயந்துற போ. ஐ லவ் யூ. சி
அப்படின்னா வந்த உடனே வெள்ளை புண்டன்னா அப்புறம் டக்குன்னு பார்த்தா வெள்ளை பூண்டுமா நீ வேற அவர் சொன்னாதான் நானே ஏமா நீ சொல்றேன். என்னமோ ஓப்பனிங்கா பேசுற நீ கண்ணாடி போட எல்லாம் கரும்புச்சானே தெரியும் பாரு போடா போட சில்க் சிமிதா அக்கா வந்திருக்கண்டா எதுக்கு வந்த ஹே, சீ. அக்கா வந்திருக்கண்டா ஏன் ஆ நீ அப்படியே இருக்கானா அதுக்கு தங்கச்சி தம்பி மாதிரியே ஏய், வெள்ளை பூண்டு வரோம் ஏச்சி, ஒழுங்கா சொல்லு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு உனக்கு கரும்புண்டா நானு அடிச்சனாச்சுக்க ஹாய் லேடி என்ன பை பட்டிருக்க பாடி ஏய் லேடி பாடி ஒரு நாள் ஒரு மனுஷனா இருந்தா ஷாகத்தான் போறான் அவன் ஒரு நாளைக்கு பாடியா தான் போறேன் அதான் கேட்டேன் அந்த பாடி வேற இந்த பாடி வேற சைஸ் ஏ ஆனா இன்னைக்கு ஒரு ஆள் அடி வாங்கி சாக போகுது ஏய் யாரையா நீ வந்த வெள்ளை பூண்டுன்னா அது வெள்ளை பூண்டு வியாபாரி வெள்ளை பூண்டு வியாபாரி வெள்ளை பூண்டு வியாபாரம் என்ன கலர் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க வெள்ளை பூண்டு வியாபாரினா போடக்கூடாதா ஏய் வியாபாரி மாதிரி போடணியா வியாபாரி மாதிரி எப்படி அவுத்து விட்டு அம்மனமாவ எச்சை வேற எப்படி வியாபாரி போடுவேன் ஒரு வியாபாரி எப்படி விற்பாங்கன்னு போய் சந்தையில போய் பாரு நான் சொல்லி தரேன் பாரு சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க காசு இருக்கோ எப்படி விற்பாங்க எப்படி விற்பாங்க வெள்ளை பூண்டை வெள்ளை பூண்டை வெள்ளை பூண்டை காசு இருக்கிற ஆளு நல்ல மைக் செட்லாம் நிறைய வச்சு இப்படி போடும் வெள்ளை பூண்டியா அந்த மசுரத்தை நானும் சொன்னேன் இப்போ காசு இல்லாதவங்க அதை நீ வாச்சிரு வருமானமா உனக்கு தான் இப்போ எழுதி கொடுங்கப்பா கட்டுரை எழுதி தராதீங்கப்பா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது நான் சரத்துக்குமார் தான் நான் எங்கிட்டு படித்து பாலா போய் கண்ணு தெரியாத கண்ணாடி ஒன்று வாங்கி கொடு ஐயா இதை படியா உனக்கு நான் சொல்லித்தரேன் படி இங்க வா கோபி அண்ணே படி மூத்துக்கு சாவல ஆமா வேணும் அந்த ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் துணை ஸ்ரீ தட்டால் கருப்பசாமி துணை 10 மாசம் என்னை சுமந்து பெற்றெடுத்த அம்மா பாடலை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பாடும்படி காட்டுப்பட்டி 9வது கிளை செயலாளர் புதுக்கோட்டை அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருச்சி கந்தரவக்கோட்டை பொன்னமராவதி ஆலங்குடி இழுப்பூர் தொழிலாளர்கள் முன்னேற்ற செயலாளர் குடும்பத்தினர்கள் சரசுமணி செல்வா கிஷோர் சார்பாக அன்பளிப்பாக 100 பொற்காசுகளை வாரி வழங்கியுள்ளார்கள் 10 மாசம் என்னை சுமந்து என்ற பாடல் மறுபடியும் இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி. கண்டிப்பாக நான் அந்த பாடல் அரங்கேற்றம் பண்ணுறேன். ஏற்கனவே பாடிட்டே இருந்தாலும் உங்களுக்காண்டி பொறுமையாக மெல்ல போட்டு இவ்வரங்கமிடையில் பப்புனாக நடிக்கும் சரத்குமார் அவர்களுக்கு பட்டாடை உடுத்தி கௌரவப்படுத்துகிறார். கைதட்டுங்கண்ணே, கைதட்டுங்க. அருமை அருமை ராம்ராஜ் பட்டாடை கொடுத்துக்கிறார்கள். நன்றி நன்றி கலந்த வணக்கம். மடிச்சிடும். கண்டிப்பாக அந்த பாடல் உங்களுக்காக மறுபடியும் பாடுறேன். எனக்கு பட்டாடை அணைத்து மற்றும் ஏற்கனவே 500 கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு செலவுகளை கொடுக்கப்படுத்திய அன்பு அண்ணா அவர்களுக்கும் போக்குவரத்து கழக அனைத்து நல்ல ஓட்டுநருக்கும் என் கலைக்கும் சிறப்பாக மாதிரி நன்றி நன்றி. இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஐ லேடி என்ன பாய் ஏச்சே முண்டை நடிக்கிற உன் புருஷன் கூப்பிட்டா போடுறேன், நான் கூப்பிட்டா என்ன நொழிக்கிறேன். அவன் என் புருஷயா? உன் புருஷன் கூப்பிட்டா டே என்ன லவ்வர்ரா, என்ன கல்யாணம் பண்ணல? அக்கா கல்யாணம் பண்ணாதான் பார், தாலி இருக்கா? அக்கா மெட்டி இருக்கா? இல்ல. இப்போ எந்த பிள்ளை மெட்டி போடுறது தாலி போடுறது கண்டால் முண்டே ஒரு முண்டையும் போட மாட்டேங்குது. நீ சொல்ல கையடியா கையடியா யாருனே தெரியாது. நீ அக்கா என்ன கண்டக்கல் நக்கறதா? மரியாதை வாங்க. ஏச்சே நீ வாவே இதுலயா இருக்க? பைப் நாலு பேசுறேன். ஏய் வாய ஓடி ஸ்டச்சுவே. Yo, 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 yo. அங்க லூசு முண்டை மயக்க துக்குறா நீ இதெல்லாம் நீ இப்படி பெண்ணைய முடிய ஏன் நீ என்ன காத்தார நடத்துக்கு பண்ணியா பிச்சை வீடு தெரியற? நீ வந்து என்ன தெரியுமா பண்ண? நான் அப்போதைக்கு பொசிஷனோட நிற்கணும். பொசிஷனோட நிற்கணும். பொசிஷன்ல நானே நின்னேன். பிள்ளை டாக்டருக்கு படிச்சிருக்கும் போல தெரிச்சிருக்கோம். ஊர் என்ன அங்க அம்மா அம்மான்னு ஓடி இருக்கும். நீ புதுசா வந்திருக்க, நானும் புதுசா சந்திக்கிறேன். அவன் பழைய துணி, நான் பழைய துணி. நீ அவன் பழைய துணி, நீ புது துணி. ஆமா, நீ புது துணி போட்டிருக்க. நீ புது துணி, நான் பழைய துணி. ஏய் நீ எந்த
எத்தனை பெரிய புது துணியாரு முதல்மே நான் பெரிய பெரிய சைஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன். டே நீ பாத்துட்டு போடா. அங்க வாரு, அங்க வைத்தறியது. நான் பேசினாவே வைத்தறியாது. இங்காரு நான் முரட்டு கிளவியெல்லாம் பார்த்துவேன். நீ போட்டாங்க கிளவி. சிவன் ராத்திரிக்கு அப்படித்தான் போட்டாங்க. கிளவி இப்படி இப்படி இருந்துச்சு. என்ன வந்து தொலைறது? Yo, 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 yo. அதுலயே அடிமா, அதுலயே அடி. இவன் அடிக்கிறாடா. ஏன் இவன் தொழுக்கு அடிக்கிறாடா. எதுல தொழுக்கு அடிக்கிறாடா. தம்பி? நீ மூடு முண்டை. ஆமா. இருக்க மாதிரி போன்ட்டு. உன்னையாலதான் பிரச்சனையே. உன்னாலதான் பிரச்சனை மாதிரி. அவ போட்டு எதுல அடிச்சுட்டு இருக்கிறா? நீ என்ன தம்பி போய் தங்கச்சி அண்ணே நீ துணியில் அடிக்காதல. துணி நீ வர துணியில் அடிக்க. நானும் சொன்னது அடிக்கலண்ணே, உனக்கு தெரியுமா? அதுல அடிச்சுட்டு பொட்டுன பாம்பு படம் எடுத்துரும். இருந்தா தானே அடிப்ப, விடு. கட்டை எடுத்து போட்டா பாம்பு மண்டைய போட்டுரும். அப்படி போடாது. உனக்கு புள்ள தர சாமிடா. ஏய் தள்ளி போடா. அக்கா வந்திருக்கண்டா. ஹேச்சி அக்கா வந்திருக்கண்டா. டே கிளம்பிட்டேன் ஒருத்தன் பைய எடுத்துட்டு. ஆல்ரவுண்டுக்காரன். அவட அட்ரா அவட. வாடா. என்னடா நீ அக்கா வந்திருக்கண்டா. ஏய் இப்போ உனக்கு தெரிக்க போகுதுடா. நானும் மரியாதையா பேசிக்கிறேன். யாரையா நீ வந்ததுல இருந்து ஆளு இல்ல அதெல்லாம் தேவையில்ல. நீ என்ன இந்த டைலாக் எவன் சொல்லி கொடுத்தேன் உனக்கு? நீங்க தானா அக்கா? ஏய் என்னைய பார்த்து உனக்கு உனக்கு நினைச்ச தெரியாது. இல்லம்மா நீ வாடா. நீ சொல்லு. சும்மா பயப்படாத. இல்ல நீ அங்கே இருந்தே சொல்லு. நான் தொலைக்காம பூதி கையெல்லாம் பூதி வா. நீ சர்வ பயப்படாத. சர்வ பூதி தெரிஞ்சு வச்சா. அக்கா சொல்லுங்க தம்பி. ஆறுன அடிச்சுன்னு செங்காரு. அப்ப அண்ணன் கூட செவ்வுல காட்டி அத்து. சொல்லுங்க தம்பி. இப்பதானே கையை நீங்க லவ் பண்ணும்போது நான் கீழே குனிஞ்சுக்குவேன். அப்ப தலையை கீழே போட்டுக்க. ஆனா நீ லவ் பண்ற பாக்கையில எனக்கு இதெல்லாம் புழுன்னு வருது. போ. நீ பெரிய சைஸா பார்த்துருப்ப போல. இங்கிட்டு வந்ததுல இருந்து சின்ன சைஸா பாக்குற. கொஞ்சம் அப்படித்தாண்டி இருக்காயா? ஏய் பார்த்து பேசு. என்ன ஏய் என்ன? ஏய் போ. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னன்னு? சும்மா சின்ன பையன் ஏதோ காமெடியா பேசுறான்னு. நீ போட்டனா நினைச்ச கொப்ப மேல கும்பகோணத்துக்கு ஓடி போயிரு மாத்துக்க. போட்டனா வச்சுக்க. என்ன பத்தி உனக்கு மனுஷா தெரியல. ஏறிக்கிட்டு அடிச்சா நாரிக்கிட்டு செத்து போயிருவேன். போட்டனா கோத்தா குண்டாமல. ஏய் யார்ட்ட என்ன பேசுற? கோத்தா. ஏய் உம்மால வா. என்ன கோத்தா? பரவாயில்ல, நல்லா பேசுமா. விடாத. புஞ்சா அதெல்லாம் தேவலதா. என்ன நான் பேச மாட்டேன். பேச ஆரம்பிச்சேன் ஊரு ரெண்டாயி உலகம். நான் பேச மாட்டேன். ஒன்லி செய்யறதோட சரி. அதனால தான் நீ இப்ப இருக்க. ஏய் என்ன? அப்படி நினைக்காத. கை விடு. நீ என் தங்கச்சி. நீ என்னதான் தப்பா பேசியிருந்தாலும் தங்கமே. அண்ணே அண்ணங்க போதாண்டி வயிற்று அறியுது. தங்கச்சி அண்ணே நீ மூடு முண்டை. ஒன்னாலதான் இங்க பெரிய பிரச்சனையே. தங்கச்சி சொல்லுடா மூதேவி பயலே. பக்கத்துல தங்கச்சி சொல்லுடா. இங்க வா. அட முண்ட பயல. தீவன்ட்டெல்லாம் போறப்ப நல்லா போன அப்புறம் என்கிட்ட வர மாட்டேன். நடிக்கிறக்கு ஏய். நான் பழகிட்ட பயில்ட்ட போறேன். அப்புறம் யார் நீ ஏன்டா வேற வெட்டி அம்மாச்சில பிறந்தேன். இங்க வாடா. இங்க வாக்கா. தங்கச்சி கிரீஸ் போடுங்கடா. இவர அடிக்கடி டோர சாத்துறாரு. நீ செருப்படி வாங்க போற. தங்கச்சி அண்ணே பக்கத்துல தங்கமே ஏன் கருப்பு தங்கமே. சூப்பர்ரா. உன்னை விட்ட பார்க்க போஸ்ட் பட்டி எங்குமே. ஏய் இத்தனை நாளா எங்கிருந்த என் கண்ணில நீ விழுந்த. ஒரு நாளைக்கு ஒண்ணுனா முட்டையம்பட்டி நான் இல்லப்பா வந்துட்டப்பா. அதனால எனக்கு தெரியல. ஏதாச்சும் ஒன்று பேசி கமத்துறாங்க நம்மளே. தங்கச்சி உன்னை பார்க்கும்போது இன்னும் ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னு வந்துச்சு? நீ எனக்கு தங்கச்சி மாதிரி, ஆமாண்ணே. நான் வந்து உனக்கு அண்ணன் மாதிரி. கலைத்துறையில் வந்தா நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஆமா இங்க வா. அதான உண்மை. நல்லா படிச்ச பிள்ளை. ஆமாங்க. நான் அதனால உன்னை அறிவாளியா நம்புறேன். சரி. நீ கலைத்துறைன்னு வந்துட்டா ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஆமாண்ணே. அப்ப நீ என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? மக்களை ரசிக்க வைக்கணும். ஆமா. நான் என்ன பண்ணணும்? நீங்களும் அதேதான். அதே தான் பண்ணணும். ஆமா. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாத்தான் பண்ண முடியும். பண்ண முடியும். ஆமா. அப்ப நீ என் கூட சேருவியா? ஆனா அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. இது ரொம்ப சந்தோஷம். குளவாய்ப்பட்டியை சேர்ந்த அட மாடு மாவீரன் கெட்ட சந்தோஷ்
குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 51 அம்பளி பகலத்துள்ளார். யாருக்கு? குளவாய்ப்பேட்டையை சேர்ந்த அன்பு அண்ணன் யாருக்கு? மாவீரன் சந்தோஷ். ரெண்டு பேத்துக்குமா? சரி, எங்க ரெண்டு பேத்துக்கு அன்பில் பேரு. நன்றி. நீ சொல்ற நன்றி நன்றி அத்தான் சொல்லு. அத்தான் அப்புறம் குத்தான் அத்தான் அத்தான். மலர்ந்து மலராத பாவி மலர் போ. எங்க பேர் தான் கரங்கியா. சிவாஜி கணேசன் சாவித்திரி பாவம். ஆமா, நீங்க பார்க்கும்போது உனக்கு எரிச்ச மாதிரி வரும். அதனால மலர்ந்து மலராத பாவி மலர் போல. உண்மையுமே நல்லா இருக்குடா. ஏய், இவரை பார்க்கல எனக்கு இன்னொரு ஆள் ஞாபகம் வந்துருச்சு. தன்ராஜா. மலர்ந்து மலராத பாவி மலர் போல மிடிய மிடிவ பாருங்கடா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளர்ந்து விடிவண்ணமே வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக வளர்ந்த கலை அன்னமே. இவங்கள்ட்ட நான் பொல போட்ட முடியாதுயா. நான் என் பாணியில போயிடுறேன். உண்மையுமே நல்லா பேசுறீங்க. சரிங்க. உங்களை முதல் முறையாக நான் பார்க்குறேன். ஆனால் வீடு இருக்குன்னு இப்படி வந்து எடுத்து விட்டேன். உண்மையுமே அதற்கு இணையாக சிறந்த முறையில் எங்களெல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடு முதற்கொண்டு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சிறந்த முறையில் விஎஸ்கே யூடியூப் சேனல் நண்பன் அவர்களுக்கு மனமார்ந்த சுந்தர் சுந்தர் நல்லா எங்க ரெண்டு சேர்த்து போட்டு விடு. அப்போதான் வீட்டில் சண்டை வராது. வீட்டில் சண்டை வராது. அவர் சொல்லி என் மொட்டாடி சண்டை வராது. உண்மையுமே ஒரு சேடையில் காஞ்சன மாதிரி இருக்குது. அதனால உங்களை பார்க்கும்போது உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதான் முதல் முறையாக உண்மையுமே வாழ்க்கையில் முதல் முறையாக உங்களை சந்திக்கிறேன். அப்படிங்கிறதுனால ஆல் த பெஸ்ட். வாழ்க்கை கலைப்பணி இன்னோடு நீடோடி தொடர்புன்னு சொல்லிக்கொண்டோடு என்னை வாழ்த்த வயது இல்லாட்டினாலும் அருளோ அல்ல கலைப்பணி அருளோ வாழ்க்கைன்னு சொல்லிக்கொண்டோடு உங்களுடைய நாட ஆசைப்படுறேன். நீங்கள் ஆடுவீங்களா? ஆடுவீங்க. பாடினா பாடுவேங்க. படுத்தா படுப்பேங்க. அடுத்த ஆடுவீங்கன்னு ஒரு ஆசையோட சொல்கிறீங்க. அந்த பண்பு இருந்தால் போதும், என்றைக்குமே நல்லபடியாக வாழலாம். அதனால் உண்மையுமே கலைத்துறைக்கு வாங்க. கேப்பார் பேச்சு மட்டும் கேட்டு சொந்த புத்தியை கொண்டு பொழைச்சு அது மட்டும் நம்மள்ட்ட எப்பவுமே இருக்காது. அவபூரணிக்கு தண்ணிக்கு வந்தா ஏன் உடம்பெல்லாம் நச்சுன்னுதான் முத்தமும் தந்தா பாண்டித்துறை அதை மட்டும் பண்ண முடியல. எது ஆளு வந்தா காவல் ஆக்குறது. அதை மட்டும் பண்ண முடியல. ஏன் பங்காளி சந்தலட்சுமி ஆசையத்தை அடக்க முடியல. உன் மேல ஆசையத்தை அடக்க முடியல. நீங்கள் ஆண்டிங்கில்ல ஒரு டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எங்கள் ரெண்டு பேத்துக்காக குழாய்பேட்டை சேர்ந்த மாவீரன் போஸ் குடும்பத்தின் சார்பாக 3 பேர்த்துக்கு சேர்க்கல அன்னார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக 101 அம்பளி பகலத்துள்ளார். போடும் வாகான இவளுக்கு ரொம்ப ஆலமரம், ரொம்ப ரொம்ப ஆலமரம், ஆலமரம் ஆலமரம்
முத்துக்குமார் இந்த மேடையில சந்தான லட்சுமியா பாவம் ஓ விதிய முடிக்க போறேன் தன்னை நானே தானே நானே அப்படி விழுத விட்டு கீழறங்கி அங்கே கீழறங்கி ஓ விதிய முடிக்க போறேன் நடைவு தானே நானே ஒரு தன்னை நானே தானே நானே இதுக்கு எப்படின்னா எப்படி எனக்கு ஏ வாகாத ஆலமரம் ஆலமரம் ஆ ஏய் ஏய் ஆஹா ஏய் 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 இதா ஏய் இதா அம்மா 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 ஏ விதிய முடிக்க போறே தன்னை நானே ஒரு தானே நானே விதிய போடுறா போடுறா அப்படி அம்மா இந்தா. ஆஹா விதிய முடிக்க போறே தன்னே நானே ஒரு தானே நானே ஆ ஏய் ஏய் ஆஹா விழுத விட்டு கீழறங்கி உள்ள கீழறங்கி ஏய் விதிய முடிக்க போறே தன்னை நானே ஒரு தானே நானே அடி தன்னை நானே ஒரு தானே நானே ஆ ஏய் ஏய் ஆஹா ஏய் ஏய் ஆஹா ஆஹா ஏய் ரா ஏய் ரா ஏய் ரா ஏய் அப்படி பந்தமல்ல போயிருச்சு ஒரு தானே நானே ஒரு தானே நானே தானே நானே ஆ ஏய் ஆ ஏய் ஆ ஆ ஏய் ஆ ஆ ஏய் ஆ ஆ ஏய் டா ஏய் டா ஏய் டா ஏய் டா 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 சாமி சாஹா அப்படி 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 இப்படி 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 மாரியாத்தா ஆத்தா டேய், இந்த சாகல் நீ காட்டி பிடிக்கிறியா அருளானதுக்காக பேர் சொல்லா மச்சான் 50 ரூபா அன்பளிப்பு. பெயர் சொல்லாத மச்சான் நன்றி நன்றி கணக்கு வணக்கம்ண்ணா சாமி ஆடத்து அத்தான் சொல்லு சாமி இடத்துக்குதேன் மாங்குயிலே பூங்குயிலே சேதி பண்ண கேடு மாலையில தேடி வரும் நாளை இந்த நாளு முடிச்சிடுமா ஒரே ஆட்டம் சுருக்கு போட்டோக்களை முடிச்சிருப்போம் ஆமா ஆமா ஆ அடி
என்னங்குங்கிற தங்க இது புத்தானத்தான் சிங்கம் என்னங்கிற தங்கா இது புதுக்கோட்டை சிங்கம் தாலுமாடி மதுரை சின்னாபுசாண்டி மூச்சு சொல்லுங்க தங்கச்சி மல்மே நீங்கள் ஆடுறீங்க நம்ம உங்களை மாதிரி டான்ஸர் நான் பார்த்ததில்ல பார்த்துருக்க இது முடியும் மாதிரி என்கடா நான் செஞ்சா மட்டும் உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது மேலே ஏறினா இறக்கி விட்டாரு சரி நானே என் காதல பண்ணிடுறேங்க பண்ணிடுறேன் அண்ணே காரைக்குடியிலேருந்து வந்திருக்குண்ணே என் பொழப்பு எப்படி தெரியுமா இவங்க மத்தியில் காவல் தான் ஏண்டா சரத்தை நமக்கு பொம்பளை சோ கேக்குதா? என்னமோ போ போ அத்தம்மைய ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை அத்தம்மைய ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து போட்டேன் அடடா ஒண்ணு பார்த்ததுமே அத்தனையும் மறந்து போட்டேன் அழகே மனம் பார்த்ததுமே அஞ்சுகமே உன்னை கொஞ்சலுமே நாம் எல்லாம் சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை அத்தம்மைய ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன் அத்தனையும் மறந்து போட்டேன் அழகே ஒண்ணு பார்த்ததுமே குயில் கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையிலே மனசுக்குள்ள குடிசை ஒண்ணு மடமடன்னு சரியில்லையா வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வடக போல நீயும் இல்லா நேரத்துல நினப்பு மட்டும் காயிலையா கண்ணால வர விரிச்சு கண்ணால புலம்ப வச்ச உன்னோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்ச மாமாங்க ஆனா கூட மாமா நான் காத்திருப்பேன் கரணா பாடி தவணிய போட்டிருப்பேன் பூத்திருப்பேன் அத்தமைய ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன் அத்தனையும் மறந்து விட்டு அழகே உன்னை பார்த்ததுமே தயிருப்பான ஒரு ஆட்டம் அழகி ஆட்டம் இரண்டு. தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் ஐயா. தயிருப்பான ஒரு ஆட்டம் தலைகீழா தொங்குறா தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடுறா அண்ணாட காட்சிய போல் என்ன பத்தலகந்தேன் மலையில நான் நனைஞ்சு பூமிக்கு கொடை பிடிச்சேன் வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளலையே மனசு அடடா குறிஞ்சி என்னைய நீ கொடுத்து நாள் குறிச்சி அத்தமைய உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன் அத்தமைய உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன் அத்தனையும் மறந்து போட்டேன் அடடா உன்னை பார்த்ததுமே அத்தனையும் மறந்து போட்டேன் அடடா உன்னை பார்த்ததுமே என் கட்டி கரும்பு காட்டுப்பட்டியை சேர்ந்த ராஜேந்திரன் ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக 101 பப்பனாகவும் டான்ஸராக நடிக்கும் இவரங்க இருவருக்கும் பாராட்டி 101 அம்பளை பகிர்ந்துள்ளார் மற்றும் இங்கு சிறப்பாக தமிழகத்தின் காவல்துறை அதிகாரி பிலாக் கம்டல் சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாக வருகிறோம் அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நடிகை வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால் அன்பு அண்ணானுக்காக ஏற்கனவே பாடினாலும் மறுபடியும் அந்த பாட்டை கேட்டிருக்காங்க. 10 மாதம் 10 மாதம் என்ன சுமந்த தாய பாடல் அப்படிங்கிற பாடலை கண்டிப்பாக பாடிவிட்டு போகணும்னு சொன்னாங்க. இந்த பாடலாக ஹல் ஹல் ஹலோ கருப்புசாமி ஆடியோஸ் சிறப்பு சிறப்பு 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த வாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று
சும்மா எறும்பு கண்டாம துசி துரும்பு சேராம எறும்பு கண்டாம துரும்பு சேராம கொடி அறுத்தெடுத்த மாவோ அந்துக்கு முன்னாலே ஆகாச சும்மாவோ அந்துக்கு முன்னாலே ஆகாச சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா காட்டி வரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அந்நாடுக்குள்ள கொடுச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த காட்டி வரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அந்நாடுக்குள்ள கொடுச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த கலவட்டி நடபட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுமடு சேர்த்து வச்சு சில கொண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணால நாங்கமே பதறி ஏ அம்மா கொஞ்ச நேரம் காணால நாங்கமே பதறி கண்கள் வந்து அடித்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் ஓம் பிள்ளை கலக்கருன்னு 8 ஊரு சொல்லி வச்ச தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சேன் உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா உன் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மாவும் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குட்டிக்கார அப்பனுக்கு அடி மாடா வாக்கப்பட்ட மனுஷன் குடிக்கலாம் ஆனால் அளவுக்கு மாரி குடித்தா அமதே அமிர்தமாக நெஞ்சா மாறும். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளாம் பார்க்கும்போது கஞ்சா அடிச்சுட்டு பிள்ளைகளாம் ஆக்சிடென்ட் ஆகும்போது பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் பண்ணக்கூடிய தப்பு எங்கெங்கெல்லாம் இங்கே போய் பெத்த தாயப்பன் கஷ்டப்பட்டு காலேஜ் கிடப்பினா அவன் கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு பெத்த தாயப்பன் பேச்சை கெடுத்து பெத்த தாயப்பன் பேரை கெடுத்துட்டு திரியிறாங்க. ஏன்னா அது மாதிரி இல்லாமல் இளைஞர்கள்லாம் நம்ம இந்தியாவை காப்பாற்றோம்னா இப்படித்தான் போய் வளர்ச்சாக்கணுமா மஜூர் கூட ஆகாது குடிச்சிருக்க குட்டிக்கார கப்பனுக்கு அடி மாட வாக்கப்பட்ட கோபுரமன் அவசரே கொடுமையை தாங்கிக்கிட்ட குடிகாரப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டேன் கோபுரமன் அவசர கொடுமையை தாங்கிக்கிட்டேன் 5 வட்டி 10 வட்டி அங்க இங்கே கடனு பட்ட அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கி புட்ட பட்டத்துமா பாதுமுன்னா பாதையிலே முசுர விட்டு ஏ அம்மா பட்டத்துமா பாதுமுன்னா பாதையிலே முசுர விட்டு பட்டி தொட்டி கட்டின புடக்கு பச்சை மூங்கி வெட்ட விட்ட ஆறாரோ சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு விட்ட பணி கொடுத்த சுமந்த என்ன கூட உடைக்க வச்சு புட்டேன் பால் ஊட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆரிராரிராரிரோ 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 இருக்கு